பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் ஜபல்பூர் ஸ்க்ரூஸ் இந்த கப்பல்து சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. 2 நாளாக இந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. மனசை நெகிழ மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பார்த்தோம். ஒரு தாய் உயிர் விட முதலையும் அந்த குழந்தைய விடாமல் தன் மார்போடு அணைச்சி அந்த நியூஸில் அந்த வீடியோ பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன். ஃபுல் வீடியோ பார்த்தேன். அந்த சகோதரியோட கணவர் இருந்திருக்காங்க, 13 வயசு பெண் குழந்தைய இருந்திருக்காங்க. அவங்க தப்பிச்சிருக்காங்க. இந்த சகோதரி நினைத்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் குழந்தைய குழந்தை கையில் இல்லைன்னா கையை கால் அடித்து தண்ணி விட்டு வெளியே வந்திருக்கலாம். குழந்தை மார்போடு அணைச்சி நான் செத்தாலும் என் குழந்தைய விட மாட்டேன், என் குழந்தைய காப்பாற்றி அவனும் உயிருக்கு போராடி இருக்காங்க. நிறைய பேர் சுற்றுலா பயணம் போகிறாங்க இப்போ லீவுக்கு அதுமா. ஆனால் இது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நமக்கு டைம் இருக்க சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தண்ணியை நோக்கி போயிருக்காங்க. இந்த க்ரூஸ் முங்கிட்டு நிறைய பேர் சேஃப்டி ஜாக்கெட் எதுவும் போடலை. அந்த கப்பல் ஓட்டின பைலட் ஆகட்டும், அதுக்குள்ளே இருந்த சப்போர்ட் பைலட் ஆகட்டும், அவங்க யாருமே அவங்களுக்கு ஜாக்கெட் தரல. ஜாக்கெட் தந்திருந்தா, ஆனால் இந்த சகோதரி ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய விடாமல் 2 கையை வச்சு அப்படியே அணைச்சி பிடிச்சிருக்காங்க. இந்த 2-3 நியூஸில் வந்த ஒரு சின்ன கிளிப் எடுத்திருக்கேன், பாருங்கள், போடுறேன். நீங்கள் அந்த நியூஸ் பார்த்தீங்களா? நீங்களுமே எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால், எங்கேயும் சுற்றி பார்க்க போகணும் ஃபேமிலியோடு நினச்சா சேஃபாக போங்க, சேஃப்டியாக போங்க. எனக்கு தெரிஞ்சு கப்பல்லாம் போகிறது சரியா தெரியல. ஆனால் அலர்ட் பண்ணியிருக்காங்க புயல் காற்று வரப்போகுதுன்னு. இன்னும் அந்த க்ரூஸில் கணக்கு இத்தனை பேர் தான் ஏற்றணும்னு கணக்கு இருக்கான். நியூஸில் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த க்ரூஸில் 40க்கு மேற்பட்டவங்க ஏற்றிருக்காங்க அப்படின்னு வருது. அது நேற்று ஒரு கிளிப் பார்த்தேன். அவங்க அழகாக தண்ணியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய மடியில் வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த அந்த பொண்ணோட வீடியோ பார்த்தேன். அந்த குழந்தை 4 வயசு குழந்தை தான். அது இதை பற்றி 2 நாள் 3 நாள் பேசுவோம், பின் அதான் அப்படியே விட்டுருவோம். நீங்களுமே சேஃபாக இருங்க. லீவ் இருக்குது, தண்ணி பகுதி போனால் பார்த்து சேஃபாக போங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குது. ஆனால் அந்த பாடி ஒரு லேடிஸோட பாடி தண்ணியில் கிடக்கு அப்படின்னு தான் அவன் பேர். ஒரு பெண்மணி தான் தண்ணியில் மாட்டியிருக்காங்கன்னு ரெஸ்கியூ பண்ணுறவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பாடி வெளியே வரும்போது 4 வயசு குழந்தை அவங்க அம்மா நெஞ்சோட மார்போடு கட்டி பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் தாய் நினைக்கிறா நான் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றிடணுன்னு. ஆனால் குழந்தை மடியில் இல்லைன்னா அந்த பொண்ணு கையை காலை அடித்து எப்படியும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் குழந்தைய மடியில் வச்சுட்டு அவங்களுக்கு நீச்சல் அடிக்க முடியாமல், கை கால் அடிக்க முடியாமையே அந்த பாடி அப்படியே அந்த